பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். எபேசியர் 6வது அதிகாரத்தின் 10வது வசனம் சொல்லுகிறது, கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள் என்று சொல்லப்படுகிறது. இந்த கடைசி நாட்களிலும் கிறிஸ்தவர்களாகிய உங்கள் எல்லாருக்கும் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிற ஒரே ஒரு வார்த்தை தான், இந்த கடைசி நாட்களில் நாம் கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் நாம் பலப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஏன் நாம் பலப்பட வேண்டும்? ஏன் நாம் இந்த நாட்களில் நாம் விழிப்போடு ஜெபத்திலே தரித்திருக்க வேண்டும் என்றால், இந்த நாட்களில் எவனை விழுங்கலாமோ என்று பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கத்தை போல வகை தேடி கொண்டிருக்கிற இந்த வேளையில் தேவ பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் ஆமேன் கர்த்தருக்குள்ளாக பரிசுத்த ஆவிக்குள்ளாக நாம் பலப்படாமல் இருப்போமானால், பலனடையாமல் இருப்போமானால், அவருடைய சத்துவத்துக்குள்ளாக நாம் பலப்படாமல் இருக்கும் பொழுது பிசாசின் தந்திரங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் மேற்கொள்ளப்படுகிறது. பிசாசானவன் தன்னுடைய தந்திரத்தினாலே நம்மை மேற்கொள்ளுகிறவனாயிருக்கிறான். அவன் பிசாசனுடைய தந்திரங்களை நாம் அறிந்து அவனை ஜெயிப்பது எப்படி என்றால், நாம் பரிசுத்த ஆவிக்குள்ளே பலப்படுகிறவர்களாய் இருக்க வேண்டுமென இந்த நாளிலும் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு எச்சரிக்கிறார். அப்ப இந்த கடைசி நாட்களிலும் தேவ பிள்ளைகளாகிய நாம் குடித்து வெறித்து இன்றைக்கு புசிப்போம் நாளைக்கு குடிப்போம் என்கிறதான சிந்தையோடு இல்லாதபடி தேவ பாதத்தில் தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்து கர்த்தருக்குள்ளாக தேவ பிரசன்னத்துக்குள்ளாக அவருடைய சமூகத்திலே நாம் பலப்படுகிறவர்களாய் மாறுவோம். நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் தேசத்தையும் ஜெபத்தினாலே மூடுவோம். கர்த்தர் நிச்சயம் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை வரும் நாட்களிலே செய்ய வல்லவராயிருக்கிறார். ஆமென். God bless you.